ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ புதுசாக வந்திருக்க அந்த என்ன ஸ்வீட் ஹார்ட் ரிங்கை தான் சுற்ற போகிறோம். நம்மள்ட்ட 700 டைமண்ட் இருக்குது. நான் இதில் டபுள் ஆகிடுச்சு, டபுள் டைம் டாப்அப்பில். இப்போ வந்து வைக்கிறேன், என்கிட்ட டோக்கன் இருக்குது. ஆனால் நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் நல்ல ஒரு காஸ்டியூம்காக வெயிட் பண்ணுறேன். ஒரு 200 டோக்கன் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த காஸ்டியூம் வந்துச்சுன்னா உடனே எடுத்துடலான்றதுனால தான். இப்போ வந்து எதுக்குன்னா அதுக்கு தான் சுற்ற போகிறோம். சுற்றிடுவோமா? இது மாதிரி தான் போகிறோம். முடியுமே கிளியர் கேட்ச் வேணும் கொடுத்துட்டு வருவோம். சொல்லுங்க, கிளியர் கேட்ச் போட்டு 2 தடவை கொடுத்தாச்சு. ஏதாச்சும் ஒன்றே கொடுக்குறாங்க, எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஒரு பண்டில் சும்மா வந்தாலே போதும். இன்னும் விடலை, இன்னொரு தடவை விழுவே மாட்டேங்கிறாங்க. ஐஸ் விழுந்துடாடி விழுந்துடா, ஏதாச்சும் ஒரு பண்டில் விழுந்துடாடி. ஓ இதுதான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இதுலேயே பழைய விடுவாங்க, அதெல்லாம் இங்கே இன்னொரு 90. விழுந்துருச்சு காய்ஸ், விழுந்துருச்சு. ஓ நான் ஒரு லக்கு எதிர்பார்த்தேன், விழுந்துருச்சு. ஆனால் கீப் பண்ணிக்குவோம். இன்னும் ஒரு 100 டைமண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம்? இதெல்லாம் விழுக வாய்ப்பு இல்லை. செம இருக்கும். ஏதாச்சும் இருந்தா திரும்பி ஏதாச்சும் இருந்தா விடுதலை வயசு ஏமாற்றிட்டானுங்க. பரவாயில்ல, நம்ம இது எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இந்த கன் ஸ்கின் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வேணான்னு தோணுது. ஏன்னா எந்த கன் ஸ்கின் வச்சுட்டு போனாலும் அடிச்சிடறானுங்க. அது ஸ்கில் இஷ்யூ தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் விளையாட தெரியலான்னு நினைக்கிறேன். என்ன தான் நிறைய கன் ஸ்கின் அதெல்லாம் வச்சுருந்தாலும் அடிக்க தெரிஞ்சால் தானே வின் பண்ண முடியும். இந்த பாருங்க, இவ்வளோ கன் ஸ்கின் இருக்குது, ஆனால் ஒன்று கூட இது பண்ண மாட்டேங்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் என்னோட யூஐடி. பார்த்தீங்கன்னா போய் ஐடிக்கு ஒரு லைட்டை போட்டு விட்டுருங்க. ஓகே, டாட்டா பாய்.